Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் பேப்பர் வச்சு ஒரு கியூட்டான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் வேஸ்ட் பேப்பர் எடுத்திருக்கேன், இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் பேம்பு ஸ்டிக் எடுத்து இந்த பேப்பரை இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் டைட்டாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ரோல் பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டிக்கை வெளில எடுத்துருங்க. அவ்வளோதான், இது மாதிரி ரோல் பண்ணி நிறைய நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ரோல் பண்ணுறதுக்காக இந்த பேப்பரை நான் 4 ஃபோல்டு பண்ணி 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை 4த்தையும் நான் பேம்பு ஸ்டிக் யூஸ் பண்ணி இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாகவும் தின்னாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ரவுண்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இதில் இப்படி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அது நல்லா வளைஞ்சு வரும். இது மாதிரி வந்து வளைஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் 3 ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒன்று மேலே ஒன்று கீழே சேமாக ஈக்குவலாக வைக்காமல் மேலே 2 கீழே 1 அது மாதிரி வந்து 2 சைடும் வந்து 3 ஸ்டிக் வந்து எடுத்து இது மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது இது 3த்தையும் ஒன்றா ஒட்டுறதுக்காக நான் க்ளூ அப்ளை பண்ணி இது 3த்தையும் ஒன்றா ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த 3ஐயும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒன்றா ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த 2த்தையும் ஒன்றா ஒட்டியாச்சு. இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி 2 ஸ்டிக் எடுத்து இது 2த்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிக்கிறேன். இது மாதிரி 2 ஸ்டிக்கையும் ஒட்டியாச்சு. அடுத்தது இது மாதிரி நான் வளைச்சி வச்சுருந்த ஸ்டிக்கை வந்து இது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் சின்ன சைஸில் எடுத்து இது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அதே மாதிரி நீட்டாக வரும். அவ்வளோதான், இதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போது நடுவில் இருந்த அந்த ஸ்டிக் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தெரிஞ்சது, அதனால் நான் மறுபடியும் பெரிய சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒட்டியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது மாதிரி வேஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னா வேஸ்ட் ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா இல்லைன்னா புக்கோட திக்கான அட்டை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நான் இந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் 4-5 பெரிய சைஸ்லையும் சின்ன சைஸ்லையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நான் ப்ரௌன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக் ஃபுல்லும் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க வந்து ஸ்டிக்கு மாதிரி நல்லா லுக்காக இருக்கும். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லீஃப்க்கு வந்து நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன்.
இது மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்க்க 3D எஃபெக்ட் இருக்கும். ஸோ பார்க்க வந்து நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி லீஃப் ஷேப் வேணும்னா கூட நீங்கள் அந்த ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸில் பண்ணியிருக்கதும் இதே மாதிரி தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணதுக்கும் இது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி டிசைன் பண்ணதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த லீஃப்க்கு ஃபுல்லும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பாதி லீஃப்க்கு க்ரீன் கலரும் பாதி லீஃப்க்கும் நான் எல்லோ கலரும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்க்கு வந்து நான் எல்லோ கலரும் க்ரீன் கலர் ரெண்டுமே வந்து இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணும்போது லைட்டாக அந்த எல்லோ கலரோட மிக்ஸ் ஆன மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டிங்கன்னா டபுள் லுக்காக பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோல்டு கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து இந்த லீஃப்க்கு வந்து மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லோ கலருக்கும் நான் கோல்டு மெட்டாலிக் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். க்ரீனை விட எல்லோ கலருக்கு கோல்டு மெட்டாலிக் கொடுக்கவும் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இது மாதிரி பாதி க்ரீனும் பாதி எல்லோவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த லீஃபை வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அந்த வளைஞ்சிருக்க ஸ்டிக்கு மேலே இருக்க மாதிரி நீங்கள் இந்த லீஃபை ஒட்டிக்கோங்க. கோல்டு மெட்டாலிக் கொடுத்தனால பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக லுக்காக இருந்தது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன லீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி வந்து நடுவில் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், க்யூட்டான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால பார்க்க ஷைனிங்காக லுக்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வேஸ்ட் பேப்பர் வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபரோட கிராஃப்ட் இது மரியா பேசிலாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஹாய் சொல்ல சொன்னவங்க ஜெயஸ்ரீ சிவப்ரியா ஐடியாஸ்.